ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசுகி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரவா தோசை தான் பார்க்க போறோம். டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களா, நீங்க டிஃப்ரெண்டா ஒரு ரவாயை வச்சு ஒரு தோசை செய்து கொடுங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். இப்போ குழந்தைங்களும் பெரியவங்களும் சரி விரும்பி நிறையவே சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. ஸோ இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். கிறிஸ்பியான ரவா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கப் அளவு 3/4 கப்பு ரவை எடுத்துக்கும். இந்த கப் அளவு அதே கப் அளவால் 3/4 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு மைதா, 1 தேக்கரண்டி ஜீரகம், அண்டு 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் ஒரு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசை மாவு திட்டத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுருக்கோம். தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து வைங்க. ஏன்னா நம்ம கட்டியாக கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தோசை ஊற்றினா ஒரு மாதிரி திரட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா தோசை வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா ரவை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஊறி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பத்தை வச்சு ஒரு தோசை தவா வச்சிடலாம். வச்சு லைட்டாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தண்ணியாக நிரப்பி வர மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு, ஓரமெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கே அழகாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு, நல்லா பொரிஞ்சு வர சவுண்டு கேட்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு உடஞ்சி வருது பாருங்க. ஸோ சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு கார சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் மல்லாட்டை சட்னியோ இல்லை பொட்டுக்கடலை சட்னியோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.